இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, யாருக்கு எந்த ஐடிஆர் ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஐடிஆர் 1லேருந்து ஐடிஆர் 7 வரைக்கும் இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டா கேட்கக்கூடிய டவுட் வந்து, எனக்கு இந்த டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. ஸோ நான் எந்த ஐடிஆர் வந்து ஆப்ட் பண்றது? நீங்க ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர இன்கம் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இந்த மாதிரி இன்கம் இருக்கு. ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப் டு 5,000 வரைக்கும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணலாம். ப்ரொவைடட் உங்களோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் வந்து 50 லேக்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஐடிஆர் 2 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப், ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இல்லை, அதை தவிர மற்ற எல்லா இன்கமும் இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி இருக்குது, இன்கம் ஃப்ரம் மோர் தென் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் இருக்குது, இன்கம் ஃப்ரம் வின்னிங் ஃப்ரம் லாட்ரி இருக்குது, இல்லை வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணணும். ஈவன் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் சேல் இருக்குது, அது உங்களுக்கு கேபிட்டல் கெயினாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஐடிஆர் 2 ஃபைல் பண்ண வேண்டும். அடுத்து ஐடிஆர் 4. ஐடிஆர் 4 யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, சேம் ரெசிடென்ட், இண்டிவிஜுவல் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ ரெசிடென்ட், இண்டிவிஜுவல் ஐடிஆர் 4 பண்ணலாம். அவங்களுக்கு சேலரி இன்கம் இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கலாம். ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் அவங்க பிஸ்னஸ் இன்கம் டிக்ளேர் பண்ணுறாங்களா, அவங்க ஐடிஆர் 4 பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் சேலரி பீப்புளுக்கு பிஸ்னஸும் சேர்ந்து இருக்காது. ஒருத்தர் ஒரு வேளை 6 மாதம் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி இருந்துட்டு அடுத்த 6 மந்த்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐடிஆர் 4 ஃபார்ம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிஆர் 3. ஐடிஆர் 3ல எல்லா டைப் ஆஃப் இன்கமும் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஐடிஆர் 3 தான் பண்ண வேண்டும். ஐடிஆர் 4 வந்து செக்ஷன் 44 ஏடி அண்ட் ஏடிஏ ஏஇ இதில் வரக்கூடிய ப்ரிசம்டிவ் இன்கம் கேசஸ்க்கு மட்டும்தான். உங்களுக்கு கமிஷன் இன்கம் இருந்தாலே நீங்கள் ஐடிஆர் 4 பண்ண முடியாது, ஐடிஆர் 3ல தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 3 வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபார்ம். ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அண்ட் ஆல் டைப் ஆஃப் இன்கம் உள்ள கேசஸ்க்கு ஐடிஆர் 3 தான் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் காமனாக நிறைய பேருக்கு வரக்கூடிய குழப்பம். ஐடிஆர் 1லேருந்து 4 வரைக்கும் தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட். அண்ட் நாங்கள் 14 டேஸ் இன்கம் டேக்ஸ் செஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து இந்த ஷார்ட்டில் கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். டவுட் இருந்தால் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.